மேஷ ராசிக்காரர்களே, புதுமை புரட்சி இது தாங்க உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே எங்கேயுமே எல்லாத்துலேயுமே புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. பகுத்தறிவு, பட்டறிவு, படிப்பறிவு இந்த மாதிரி பல அறிவு உங்கள்கிட்ட இருக்குதுங்க. இது எல்லாத்த விட சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்கள், லீடர்ஷிப்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் பிறக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றிகளை தரக்கூடிய வருடமாக இருக்குங்க. மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறாரு. 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு பிறகு 3வது வீட்டில் போய் மறைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக தாங்க இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி எல்லாம் தர வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 7.5 சனியாக விரயச்சனியாக வருகிறார். அதனால் திடீர்னு வெளிமாநிலம் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வருமானம் அதிகரிக்கிறது, அந்த மாதிரி யோகங்களை தான் உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா முதல் 2 விரயச்சனியாக இருந்தாலும் கூட ஏதாவது வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது, பேங்க் லோனு எடுக்கிறது, இந்த மாதிரி சுப விரயங்களாக இருக்கும். லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே போல் ராகு கேது பயிற்சியும் மே மாதத்தில் வருது. அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் மே மாதத்துலேருந்து உட்கார போகிறார். அதனால் ராகு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற வருமானத்தை விட இன்னும் கொஞ்சம் வருமானம், இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கடன் அதிகமாகிறது, இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஒரு சொத்து வாங்கிறது, இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி முக்கியமான கிரகம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் மிதுனம் கடகம்னு மாறி மாறி நீச்சகதியில் வக்ரகதியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணும். குறிப்பாக பிபி அதிகரிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி உங்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே அதிகமாக தேவைப்படுது. அதிகமாக சாப்பிட்றது அல்லது நேரம் தவறி சாப்பிட்றது, இரவு அதிக நேரம் கண் விழிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் லாபம் அதிகமாகும். ஏன்னா லாபஸ்தானத்துக்குள்ளார மே மாதத்துலேருந்து ராகு உட்கார போகிறார். அதனால் திடீர் லாபம், பெரிய கம்பெனியோட டையப் வச்சு வேறு ஏதாவது ஆரம்பிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. குறிப்பாக சிலருக்கு இடமாற்றம் சேரும். ஏன்னா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுறது, இல்லை இன்னொரு பிரான்ச்சுக்கு நீங்கள் மாறுறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் இடமாற்றமும் இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது. ஒரு சிலர் வேலையை விட்டுட்டு சொந்தமாக சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 12லேயே ஜனவரி மாதம் எண்டிலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, நவீன ரக வாகனங்கள் வாங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் தள்ளி போனதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல், மே அந்த மாதங்களில் கூட திருமணம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சுவாமிமலை முருகப்பெருமானை நீங்கள் போய் தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கால்களை இழந்தவர்களுக்கு உதவுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த 2025 அருமையாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.